2 நாள் பயணமாக நம்ம தமிழகத்துக்கு மோடி அவர்கள் வந்திருந்தார் இல்லையா? சோ அப்ப அவரை கரெக்டா கட்டம் கட்டி மோடி அவர்களை தமிழகத்துல வச்சு அவமானப்படுத்த திமுகவினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்கெட்ச் திட்டத்தை அவங்க போட்டிருக்காங்க. ஆனா சரியான நேரத்துல இதை கண்டுபிடிச்சு அண்ணாமலை அவர் கொடுத்த அதிரடியான என்ட்ரி அடுத்தடுத்துன்னு அவர் கொடுத்த மிகப்பெரிய ஷாக். இதன் காரணமா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல சுமார் 2000 திமுகவினர்கள் அரங்கத்திலேயே பயங்கரமா அசிங்கப்பட்டு அவங்க எல்லாருமே நிக்கிற மாதிரி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து யாருமே எதிர்பார்க்காத சில ட்விஸ்டான சம்பவங்களும் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இங்க இப்ப பார்க்கலாம். அதாவது 2 நாள் பயணமாக நம்ம தமிழகத்துக்கு வந்திருந்த மோடி அவர்கள் சிவபெருமான் அவருடைய கோயிலை தரிசனம் செஞ்சுட்டு மிகப்பெரிய மாநாட்டில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா தூத்துக்குடியில் புதுசா திறக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்டை திறந்து வைக்கிறது, இந்த திட்டங்களை நிறைவேற்றுறதுக்காக தான் மோடி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு 2 நாள் பயணமாக வந்திருந்தாரு. இப்படி இருக்க தமிழகத்துக்கு மோடி அவர்கள் வந்து இறங்கியிருந்தப்ப நிறைய பேர் அவரை உற்சாகமா வரவேற்றாங்க. அதுல ஒரு சில திமுகவினர்கள் அவங்களும் வந்து கண்டிப்பா மோடி அவரை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு மோடி அவர்களை வரவேற்றாங்க. ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதே போல அவருடைய மகன் உதயநிதி இவங்க யாருமே வரல. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருக்காரு அப்படிங்கிறதால ஸ்டாலின் அவராலேயோ இல்ல துணை முதல்வராலேயோ வர முடியல. ஆனாலுமே திமுகவை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே முன்னாடி வச்சுக்கிட்டு தான் மிகப்பெரிய மாநாடு நடந்துச்சு. ஸோ அந்த மாநாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய சம்பவமே நடந்திருக்கு. அதாவது முன்னதாக உதயநிதி ஸ்டாலின் அதே போல முதல்வர் இவங்க எல்லாருமே வருவாங்க அப்படின்னு அந்த அரங்கத்தில் கிட்டத்தட்ட 12,000க்கும் அதிகமான தொண்டர்கள் அமரத்துக்கான இருக்கையை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அதே போல ஸ்டாலின் இவங்க 2 பேருமே வரல அப்படிங்கிறதால கடைசி நேரத்தில் வர வேண்டிய திமுக தொண்டர்கள் யாருமே வராம போயிட்டாங்க. இதனால வெறும் 2000 திமுகவினர்கள் மட்டும்தான் அந்த அரங்கத்துக்கு உள்ள இருந்திருக்காங்க. மிச்சம் இருக்கிற 10,000க்கும் அதிகமான தொண்டர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பாஜக தொண்டர்கள் தான். அப்படி உள்ள வந்த அந்த 2000 தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் அவங்களுடைய முக்கியமான பிளானே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா மோடி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறப்ப அந்த அரங்கத்துல எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சிடணும். அந்த 2000 இருக்கைகள் அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கேமராவில் எடுக்கிறப்ப எல்லாருமே பார்க்குறப்ப அந்த இருக்கைகள் எல்லாமே காலியாக இருக்கணும். ஏன்னா பொதுவா சமீப காலங்களாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அதே போல உதயநிதி இவங்க எல்லாருமே பொதுக்குழு கூட்டம் மாநாடு போட்டாங்கன்னா அங்க இருக்கிற இருக்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான அளவில் காலியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரியான ஒரு நிலைமை மோடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பேசுறப்ப அங்க இருக்கைகள் எல்லாமே காலியாக இருக்கணும். சுமார் 2000 இருக்கைக்கு மேல காலியாக இருக்கணும். அந்த இருக்கையில இருக்கிற திமுகவினர்கள் எல்லாருமே வெளியேறணும். அதுதான் திமுகவினர்கள் அவங்க மோடி அவர்களை அவமதிக்கிறதுக்காக போட்ட மிகப்பெரிய ஒரு பிளானாக இருந்திருக்கு. இப்படி இருக்க நிகழ்ச்சி துவங்கின கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பேச ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல, ஸ்டேஜுக்கு வரல அண்ணாமலை அவர்கள். ஆனாலுமே அந்த நிகழ்ச்சி நடக்கிற அந்த வளாகத்தில் அண்ணாமலை அவர்கள் அதிரடி என்ட்ரி கொடுத்திருக்காரு. அண்ணாமலை திமுகவினர்கள் இப்படி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா அவர் கணிச்சு வெளியே போற எல்லா எக்ஸிட் கேட்டையுமே இழுத்து சாத்துங்க அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டு எல்லா கேட்டையுமே இழுத்து சாத்தப்பட்டிருக்கு. ஸோ மோடி அவர்கள் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திமுகவினர்கள் எல்லாருமே ஒருத்தரா எந்திரிச்சு நடைய கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா வெளியே போறதுக்கான எக்ஸிட் கேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூடி இருந்திருக்கு. ஸோ இதனால வெளியே போக முடியாம எல்லா திமுகவினர்கள் கிட்டத்தட்ட 2000 திமுகவினர்கள் அவங்களுடைய பிளானை செயல்படுத்த முடியாம மோடி அவரையும் அவமானப்படுத்த முடியாம கடைசியா எல்லாருமே அவங்க இருக்கையில போய் உட்கார்ந்து அமர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. ஸோ அண்ணாமலை அவர் மட்டும் இந்த எல்லா எக்ஸிட் கேட்டையுமே இழுத்து சாத்துங்க அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவு போடாம ஒருவேளை அண்ணாமலை அவர்களை அந்த இடத்துல இல்லாம போயிருந்தா நிச்சயமா ஸ்டாலின் அவருக்கு ஏற்பட்ட அதே மாதிரியான ஒரு அவமானமான நிலைமை நிச்சயமா தமிழகத்துல மோடி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இருக்கைகள் எல்லாமே காலியாயிருக்கும். ஸோ அதை வச்சே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் யாருமே மோடி அவரை மதிக்கல, யாருக்குமே மோடி அப்படி அவரை பிடிக்கல அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி தீர்த்திருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு இதே நியூஸை போட்டு ஓட்டியிருப்பாங்க. மோடி அவருடைய இமேஜையை தமிழ்நாட்டில் காலி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காம அண்ணாமலை அவர் தடுத்து கடைசியா திமுகவினர்கள் அவங்களுடைய முகத்தில் கரிய பூசி அந்த மாநாட்டிலேயே அவங்கள உட்கார வச்சு அந்த 2000 பேரையுமே பயங்கரமா அசிங்கப்படுத்தி விட்டுட்டாரு. ஸோ அதிரடியான என்ட்ரி கொடுத்து அண்ணாமலை செஞ்ச இந்த தரமான மிகப்பெரிய விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.